Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இன்னைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாடு வந்து எப்படி பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் வந்து முழு நாடு ஒன்றாக அப்படிங்கிற செயல் திட்டத்தினூடாக போதைப் பொருள் கடத்துறவங்க, அதிகமான சொத்து சேர்த்தவங்க, போதைப் பொருள் மூலமாக சொத்து சேர்த்தவங்க, அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து பாதாள உலக கோஷ்டி வந்து அழைத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலை திட்டங்கள் வந்து ரொம்ப மும்முரமாக வந்து போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற டைம்ல நம்ம நாட்டு போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் வந்து கண்டிகை விஜயம் செஞ்சிருக்காரு. அங்க அவர் வந்து ஒரு சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா 73ක් කියන තවත් අපි 100කට අවසන් ප්‍රමාණයක් ඉන්නවා කියලා විශ්වාස කරනවා. ඒ වගේම අපිට හොඳ ජාත්‍යන්තර සහයෝගයක් හම්බෙලා තියෙනවා. අපි කරන මේ මද්ද්‍රව්‍ය මෙහෙයුම තමනු සාර්ථකයි කියලා විදේශ රාජ්‍යයන් පවා පිළිඅරගෙන තියෙනවා. මේ විශාල වශයෙන් මද්ද්‍රව්‍ය මේ මැඩලීමේ වැඩසටහන යනවා. ජනතාවත් රටවැසියන් සතුටටපත් වෙලා ඉන්න ඒ පිළිබඳව. එතනදී ඔබතුමාට යම්කිසි බාහිර බලපෑමකින් තාම එහෙම කිසිම තර්ජනයක් මට ලැබිලා නැහැ. හැබැයි මේ සම්බන්ධයෙන් යම් යම් ආධාර උපකාර කරපු ඒවට මුදල් යොදවපු ආයෝජනය කරපු කට්ටිය කැළඹිලා ඉන්නවා කියලා නිරීක්ෂණය වෙනවා. නමුත් දේශපාලකයෙක් ඔබතුමා සම්බන්ධයෙන් අනාගත වාක්‍යයක් කියලා තිබ්බා. ඒවට ගැටලු නම් පොලිසියට එන්නේ නැහැ. ඒවා අපි ඕන වෙලාවක බය නැහැ. ඒ වගේම තමයි ඉතින් මේවා අපිට අපි போலீஸ் என்கூடமா ஓனம் தேக்கட்ட பயத்தான் சூதானம். நம் நாட்டில் வந்து இருக்கக்கூடிய 73 பேருக்கு வந்து சர்வதேச ரீதியில் வந்து சிவப்பு அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை வரும் காலங்களில் வந்து நம்ம கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக எஃப்இ உட்லர் வந்து இதை வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு போதைப்பொருள் ஆட்களை வந்து பிடிக்கிற இந்த தேடுதல் வேட்டை இருக்கு இல்லையா, இதை பற்றி அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு தூதரகங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாராட்டியிருக்காங்க. நாங்கள் செஞ்சுட்டு போகிற அந்த விஷயத்துக்கு வந்து பாராட்டியிருக்காங்க. இதுக்கான ஒத்துழைப்பை வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 100க்கு அதிகமான நபர்கள் தொடர்பில் விசாரணைகளும் இப்போ வந்து ஸ்டேஷனில் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நடவடிக்கையை வந்து நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல, சோதனைகளை வந்து முன்னெடுக்குமாறு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. இந்த கடத்தல்காரர்களுக்கு பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா சில நபர்கள், அவங்க தான் இப்ப கலக்கம் அடைஞ்சு போயிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க, அவங்க தான் இப்ப பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சில அரசியல்வாதிகள் தன்னை பற்றி வெளியிடும் கருத்துக்கள் குறித்து தனக்கு எந்த பயமும் இல்லை என்றும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் போலீஸ் அதிபர் வந்து சொல்லி இருக்காரு. இப்ப அவருக்கு எந்த அரசியல்வாதி மிரட்டினாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதே நேரத்தில் போலீஸ் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நடவடிக்கைகள் இப்போ பரபரப்பாக போகிற இந்த போதைப் பொருள் தேடுதல் வேட்டை பிரச்சனைகள் இல்லைனா வந்து அதுக்கான திட்டங்கள் எல்லாம் வந்து நல்லா வேகமாக இதுக்கப்புறம் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிபரும் நல்ல திடமாக வந்து இதை வந்து சொல்லியிருக்காருன்னா, எந்தவித அச்சுறுத்தலையும் உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் அரசு தரப்புல இருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. இது போக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்மை காலமாக நம்ம வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கரையோர பகுதிகள், மிக முக்கியமாக கிழக்கு தெற்கு பகுதிகளில் வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த கடல் அலைசறுக்கு விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே மீன் பிடிக்கிறது, அங்கே வந்து பாடுறது ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளையாட்டுகள் அவங்க ஈடுபடுறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோவர்ஷியலான ஒரு சில விஷயங்கள் மாறுச்சு அப்படின்னா, இஸ்ரேலியர்கள் அதிகமாக நம்ம நாட்டுக்கு வர்றாங்க. அவங்களுடைய அந்த மத தலங்களான ஷெபாட் ஹவுஸ்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சிட்டு அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ரீதியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷெபாட் ஹவுஸ் மூலமாக மத வழிபாட்டு தலங்களாக அதை மாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சில நடவடிக்கைகள் வந்து உள்ளூர்வாசிகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாக அதை வந்து சத்தத்தை காணலை, என்னடா அதை பற்றி நம்ம பேசவே இல்லைன்னு பார்த்தா பிரச்சனைகள் பெருசாக எதுவும் போகலை. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டம் மாத்தறை மாவட்டத்தில் ஹிரிக்கெட்டிய பீச் சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. திக்வெல்ல நில்வெல்ல பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் பௌத்த துறவிகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஷெபாட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த யூதர்களினுடைய மதத்தலங்கள், எப்படின்னா இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்த சில யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை வந்து ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சில பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய
நடவடிக்கைகள் வந்து கலாச்சார சீரழிவுகளை வந்து உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்களை வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. ஹிரிக்கெட்டிய பகுதியிலையும் வந்து ஷெபார்ட் ஹவுஸ் வந்து நிறைய வருது அப்படின்னாக்கா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில நேரம் அவங்க இந்த சில விஷயங்கள் வாசிக்கிறது, சில விஷயங்களை வந்து ஆடுறது பாடுறதுன்னும் பொழுது இவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். அதனால அந்த ஏரியா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இதுவும் வந்து அதிகமாக இன்னைக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் போக அடுத்த விஷயம் தான் கடந்த 7-8 நாட்களாக அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து இந்த கல்முனையில் இருக்கக்கூடிய நோர்த் பேஸ் ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 9 சுகாதார பணியாளர்கள், அதாவது முஸ்லிம் பெண்கள் வந்து நியமனம் பெற்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேலைக்கு போன டைம்ல அந்த ஹாஸ்பிட்டல் பணிப்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க இப்படி வராதிங்க அப்படின்னு இருக்காரு. எப்படி வராதிங்கன்னா, இவங்க வந்து ஏதோ ஃபர்தா போட்டு போனதாகவும் வந்து கதை அடிப்படுது. எப்படின்னா, அந்த சுகாதார ஊழியர்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மேலே ஃபர்தா போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு கதையும் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கார்ஃப் போட்டு கையை மறைச்சி காலுக்கு ஒரு ட்ரௌசர் மாதிரி தான் போட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடையில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கிட்ட போய் முறைப்பாடு செஞ்சு சட்டத்தரணிகள் மூலமாக இந்த விஷயம் வெளியே வந்து இது பற்றி நிறைய பேர் பேசி இது பற்றி ஒரு கண்ட்ரோவர்ஷியலான விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்மளும் வந்து பேசியிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னாக்கா, கல்முனையை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா அவர்கள் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்த விஷயம், இந்த பிரச்சனைனா சத்தம் இல்லாமல் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த 9 சுகாதார ஊழியர்கள், பெண் ஊழியர்களுக்கும் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர்கள், அதாவது சுகாதார பெண் உதவியாளர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லெட்டருக்கு வந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த லெட்டர் அப்படி ஒரு லெட்டர் வந்து வெளியாக இருந்துச்சு. பதில் பணிப்பாளரோட சிக்னேச்சரோட தான் அது வெளியாக இருந்துச்சு. அப்படின்னா சுகாதார பணி உதவியாளர் சீருடை தொடர்பானது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நேத்து டேட்டை போட்டு பெயருடைய தாங்கள் நிறைய எழுத்து பிழைகள் இருக்கு இதுல. நான் அதை வந்து மறைச்சிட்டே பேசுறேன் பாருங்க. இது வந்து எப்படி வந்து டைப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு லெட்டர் வந்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. மேற்படி பெயருடைய தாங்கள் 2026 8-6ஆம் தேதி சுகாதார பணி உதவியாளராக அமைத்திக்கால் அப்படின்னு நிறைய எழுத்துக்கள் வந்து பிள்ளை இருக்கு. வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் கடமையை பொறுப்பேற்ற அன்றைய தினத்திலேயே சுகாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபங்களுக்கு அமைவாக சீருடை அணியுமாறு தாங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருந்தது. தாங்கள் சுற்று நிரூபத்தை பின்பற்றாமல் கடமைக்கு சமூகம் அளிப்பது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தாங்கள் தகுதிக்கால் காலப்பகுதிக்கு உட்பட என்னன்னு தெரியல, நிறைய எழுத்து பிழைகள் இருக்கு. உடன் செயற்படும் வண்ணம் சுகாதார பணி உதவியாளர்களுக்குரிய சீருடை தொடர்பான எச்சரிக்கை வழிகாட்டிகளை பின்பற்றி கடமைக்கு சமூகம் அளிக்குமாறு பணிக்கப்படுகிறீர்கள். தளரும் பட்சத்தில் தாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை அறிய தருகிறேன். டெப்யூட்டி டைரக்டர் பேஸ் ஹாஸ்பிட்டல் கல்முனை நோர்த், பணிப்பாளர் ஆதார வைத்தியசாலை கல்முனை வடக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு. ஆனால் வந்து சீல் பண்ணியிருக்காங்க, வந்து டெப்யூட்டி டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து சுகாதார அமைச்சுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து பண்ணாங்களோ என்ன தெரியல. தளரும் பட்சத்தில் தாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை அறிய தருகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எழுத்து பிழைகள். இது எப்படி டைப் பண்ணாங்க, இது நிஜமான லெட்டர்னானே எனக்கு சத்தியமாக தெரியல. சைடில் போடுறேன் பாருங்க. இப்படி ஒரு லெட்டர் ஒன்று வெளியானதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை இன்னும் முடியலையா அப்படின்னு வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மேற்கொண்டு சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ ஐரோப்பிய நாடு, அமெரிக்க நாடுகள் எல்லாம் வந்து அந்த ஆடை கலாச்சாரம், அதாவது மத கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரியான ஊழியர்கள் வந்து சேவை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை, அப்படி பிரச்சனையா இருந்தால் ஒன்று வந்து சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களே சுற்று நிரூபத்தை நீங்கள் மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா வந்து பணியாளரை வந்து அந்த பணிப்பாளரை வந்து நீங்கள் வந்து இடைநீக்கம் செஞ்சு வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை நான் வந்து ஒளிபரப்புறேன், பார்த்துட்டு வாங்களேன். යුරෝපය හොඟා කටවල් වල ඉඩ දීලා තිබෙනවා. ඉතින් මට තේරෙන්නේ නැත්තේ ඇයි මේ එතන ඉන්න ඒ ආණ්ඩුවේ වෛද්‍යවරයා මේක තහනම් කරන්නේ මොකක් හේතුවක් මතද ඔව් මේකට විරුද්ධ වෙන්නේ කියන එක. ඒ හින්දා ඔවුන්ගේ තිබෙන ඔවුන් පැළඳගෙන යන යුනිෆෝම් එකට කිසිදු ආකාරයේ බලපෑමක් නැතුව තමන්ගේ අනන්‍යතාවය ආරක්ෂා කරමින් ඒ හිජාබ් එක පැළඳගෙන යාම කිසිම වරදක් නැහැ. ඉතින් මං හිතන්නේ ඔව් කියනවා මට දැනගන්න ලැබුණා ඒක ඒගොල්ලන්ගේ සර්කියුලර් එක එහෙම නැත්නම් මොකද ඒ චක්‍රලේඛනයේ ඒක නැහැයි කියලා. එහෙමනම් දැන් වෛද්‍ය
නලින්ද ජයතිස්ස ඇමැතුමාට තියෙන්නේ අලුත් චක්‍රලේඛනයක් ගහලා ඒක ඇතුළත් කරන්න. ඔහු එක්කෝ ඔහුව එතනින් අයින් කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් අලුත් චක්‍රලේඛනයක් දාලා ඒකට ඉඩ ලබා දෙන්න ඕනේ. මොකද මෙවැනි ප්‍රශ්න නොවිසඳා ඉදිරියට යන්න නොදී ඉදිරියට යාම ඒ තරම් හොඳ දෙයක් කියලා මම හිතන්නේ නෑ. ඒ හින්දා ඉතා ඉක්මනින් මම හිතනවා සෞඛ්‍ය ඇමැතුමා ඒ වගේම සෞඛ්‍ය බලධාරීන් වහාම මැදිහත් වෙලා මේකට යම් විසඳුමක් ලබා දෙන්න. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் காங்கிரசினுடைய எம்பி ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், மனோ கணேசன் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்பாக மனோ கணேசன் எம்பி அவர்கள் சொன்னது என்னன்னா, இப்ப சுற்று நிரூபம் அப்படிங்கிறது வந்து அல் குர்ஆனோ பகவத்கீதையோ பைபிளோ இல்ல, அதை மாற்ற முடியாது இல்லையே, மாத்தலாம் தானே அப்படிங்கிற மாதிரியும் அவரும் வந்து இதுக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாரு. அதை நான் ஒளிபரப்புறேன், பார்த்துட்டு வாங்களேன். அரசாங்கம் சுற்றறிக்கையை மாற்ற வேண்டும், பிரச்சனை இல்லையே. சுற்றறிக்கை என்பது என்ன? திருக்குறானா, பைபிளா, பகவத்கீதையா, தம்மபதமா? இல்லையே, மாத்தலாமே. ஒரு வரை மாற்றி விட வேண்டியதானே, பிரச்சனை இல்லையே. இப்பொழுது நாட்டிலே நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் சார்பாக அரசாங்கத்திடம் நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்யுங்கள் என்று ஜனநாயக ரீதியாக கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது எனக்கும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் அதில் எங்கள் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்தது. இது தொடர்பாக வந்து பல பேர் வாய் திறக்கவே இல்லை. நீங்க 6 கட்சிகள் சேர்ந்து ஒரு மேடை அமைச்சிங்க, பல்வேறு பிரச்சனைகளை பேச போறதா சொன்னீங்க, ஆனா இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கலன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னைக்கு அந்த பிரைவேட் நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தனி ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஃபேஸ்புக்ல வந்து முடிவு சொல்ற விஷயமோ ஃபேஸ்புக்ல எழுதுற விஷயமோ கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையை வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று வச்சு செய்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஏற்கனவே அந்த கதிர்காமத்துக்கு சென்ற சுப்பிரமணியம் அப்படிங்கிற நாய்க்கு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அது தொடர்பாக ஒரு போஸ்ட் போட்ட அனோஜன் அப்படிங்கிறவர் இப்போ சவுதியில் வந்து தண்டனை அனுபவிச்சு வந்துட்டு இருக்காரு. ஏதோ அதுக்கு பழி வாங்குற மாதிரியே இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொன்னதும் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு 4 நிமிஷம் பேசியிருக்காரு, கட்டாயம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஒரு சீருடையில் இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான சர்ச்சையை ஏன் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஒரு அளவுக்கு புரிகிறது. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் வம்புகளுக்கு வேணும். ஏன்னா இந்த விஷயத்துல நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன். கல்முனையின் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் அங்க மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம், அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா என்றும் ஒரு சிலர் கருத்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இதுகிட்ட நாங்கள் விமோசனம் கேட்க போனால் அது வேறு விபரீதத்தில் வந்து விடுமா என்று கூட யோசிக்க வேண்டிய அரசாங்கத்தை சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருப்பவர் எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். அவரிடம் தான் நாங்கள் போய் இதெல்லாம் கேட்கணும். ஆனால் அதன் காரணமாக அவர் இன்று கொஞ்சம் வேதனைப்பட்டு கவலைப்படுவார்னு நினைக்கிறேன். அதற்காக ஒரு பிராயச்சித்தமாவது இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு அவர் காண வேண்டும். நான் இங்கு மேடையில் இதை பற்றி பேச வருகிறது என்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நண்பர் மனோ கணேசன் தொடங்கினத்தால் நான் இது சம்பந்தமாக ஏண்டா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHS ஆக ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஆக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை முஸ்லிம்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடையணிந்து வந்த தாதியர்கள் சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரத்தில் இவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலே தாதியருக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களோட காய்ச்சட்டையை களைஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர்களை நிர்வாணப்படுத்துவதற்கு சமன் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற உணர்வு. இப்படியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற நிலவரங்களை குறித்து கவலைப்படுகிற அதே நேரம் இதற்கான தீர்வை அரசு விரைவாக தரும் என்ற நம்பிக்கையோடும் அது சம்பந்தமான அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. அதுக்கான தீர்வுகள் வந்தாக. இப்படி இந்த
கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இந்த சுகாதார பெண் ஊழியர்கள் நியமனம் தொடர்பிலான ஆடை தொடர்பிலான பிரச்சனை இன்னுமே முடியாமல் வந்து போயிட்டு இருக்கு. குயிக்காக இது தொடர்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி சுற்று நிரூபத்தை மாற்றுங்க, இல்லைன்னா வந்து பணிப்பாளரை மாற்றுங்க, இல்லைன்னா இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க. இது தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருக்கு. ஆடை பற்றி நாங்கள் வந்து எங்களுடைய கலாச்சார முறைப்படி ஆடை உடுத்திட்டு வருவோன்றதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மேல் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் அடிபடுது. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இவ்வளோதான் நான் இப்போ இன்னைக்கு கொண்ட செய்திகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.